Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 numbers and sequences exercise 2.86 sum. Find the sum to n terms of the series அப்படி சொல்லி ரெண்டு என்ன கொடுத்திருக்காங்க. அப்ப பாருங்க. First one வந்து 0.4 plus 0.44 plus 0.444 அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. So இத பார்க்க நமக்கு AP வேல்யூ இல்ல GP வேல்யூ இல்ல. அதனால இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா you got to split this. ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம இத ஜிபியை கொண்டு வந்து இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பாருங்களேன் எப்படி கண்டுபிடிக்கிறேன். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டேர்மில் வந்து 4 வெளியே எடுத்துருக்கேன். ஏன்னா 4 எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குது. ஸோ யூ டு டேக் 4 காமன். ஸோ அந்த டேர்மை நான் எழுதிக்கிறேன். ஸோ இது வந்து எஸ்என் அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா எஸ்என் தானே கண்டுபிடிக்கிறோம். ப்ளஸ் அப் டு என் டேர்ம்ஸ் ஐ கோயிங் டு டேக் த 4 அவுட். 4 வெளியே எடுத்தீங்கன்னா 0.1 ப்ளஸ் 0.11 ப்ளஸ் 0.111 ப்ளஸ் அப்படி என் டேர்ம்ஸ் வரைக்கும். இப்போ அடுத்து என்ன பண்ண முடியும்னா அவங்களுக்கு தெரியும் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 9. ஸோ இதனுடைய சேம் மாடல் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் 51 2.51 இருக்குது. அதுவும் இதே மாடல் தான். ஸோ அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. எஸ்என் இஸ் ஈக்குவல் டு 4/9. ஸோ அது 0.1. ஸோ உள்ள மல்டிப்ளை ஆகும்போது இங்கே வந்து நம்ம டிவைட் பண்ணணும். வெளியே வந்து பெரிய ஒரு நம்பர் காமன் அடுத்ததுக்கு டிவைட் பண்ணணும். உள்ளே உள்ளதுக்கு மல்டிப்ளை பண்ணணும். 0.9 ப்ளஸ் 0.99 ப்ளஸ் 0.999 அப்படி அப் டு n டேர்ம்ஸ். இப்போ பாருங்கள் எஸ்என் இஸ் ஈக்குவல் டு 4/9 அப்படி இருக்கட்டு. 0.9 மீனிங் என்ன? 9/10. 0.99 என்பது 90/100. அதாவது 99/100. அடுத்தது 999/1000 அப் டு n டேர்ம்ஸ். இதான் இதோட மீனிங். அதாவது நீங்கள் 0.9 ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னா 9/10 டிவைட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு 0.9 தான் வரும். ஸோ அதை ஃப்ராக்ஷனாக பார்த்தா 9/10 போட்டுடலாம். அதே போல் தான் எல்லாத்தையும் 0.99 99/100 99, 0.999 1000 999 அப்படின்னு சொல்லிட்டு இதை எழுதிக்கணும். இப்போ நம்ம எப்படி எழுதணும்னா எஸ்என் இஸ் ஈக்குவல் டு 9/10 4/9 into 9 10 9 ஆக்சுவலாக என்ன மாற்றிக்கலாம் 110 - 1 மாற்றிக்கலாம். ஸோ அப்போது 10 - 1/10 ப்ளஸ் 100 - 1/100 99 தானே வந்து அது 1000 - 1/1000 அப்படி அப் டு n டேர்ம்ஸ். ஸோ n டேர்ம்ஸ் 10 - 1/10 ப்ளஸ் 100 - 1/100 ப்ளஸ் 1000 - 1/1000 சொல்லிட்டு n டேர்ம்ஸ் வரைக்கும் வரும். ஸோ எஸ்என் இஸ் ஈக்குவல் டு 4/9. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்கள் 1 - 1/10. ஸோ இதை எழுதுன உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இது நீங்கள் 10 - 1/10 நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தீங்கன்னா 10/10 - 1/10. யூ கேன்சல் திஸ். ஏன்னா 10 அப்போ 1 - 1/10 தான் வரும். ஸோ இதே போல் தான் எல்லா டேர்ம்ஸும் எழுதணும். 100/1 நான் உங்களுக்கு என்ன வரும்னா 100/100 - 1/100. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி 1 - 1/100 ப்ளஸ் 1 - 1/1000 ப்ளஸ் அப் டு ப்ளஸ் n டேர்ம்ஸ் அப்படி சொல்லிட்டு வரும். ஸோ நான் எழுதுனது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் பிரிச்சிங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா 10/10 - 1/10. ஸோ அது 10 10 கேன்சல் ஆகாமல் அந்த 1 வரும். ஸோ அதுதான் இது. ஸோ இதை நீங்கள் மறுபடியும் ரெசிபிள் எடுத்து 10 - 1 மாற்றினா இதே தான் வரும். ஸோ நோ சேஞ்சஸ். நான் பண்ண எழுதுனதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ பாருங்கள் இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த 1 1 1 இதெல்லாம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டேர்மாக எழுத போகிறோம். ஸோ பிரித்து எழுதுறது இப்போ தான் நம்ம பிரித்து எழுதவே போகிறோம். ஸோ 1 இங்கே மைனஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்காதீங்க. ப்ளஸ் தான் போடணும் எல்லாத்துலேயும். +1 +1 அப் டு n டேர்ம்ஸ். இப்போ மைனஸை வந்து எல்லாத்துலேயும் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ ஒரு மைனஸை மட்டும் வெளியே போட்டுக்கோங்க. ஒரு மைனஸை மட்டும் இப்படி வெளியே போட்டுட்டு மிச்சதெல்லாம் ப்ளஸ். ஸோ -1/10 - 1/100 இருக்கும். இது -1/10 போடாமல் 1/10 ப்ளஸ் 1/100 ப்ளஸ் 1/1000 ப்ளஸ் அப் டு n டேர்ம்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது எஸ்என் இஸ் ஈக்குவல் டு 4/n. இந்த மாதிரி 1 + 1 + அப்படின்னாலே இது ஒரு கவுண்டிங் நம்பர்ஸ். ஸோ இதை நீங்கள் என்னவா மாற்றிடலாம் எண்ணா மாற்றிடலாம். மைனஸ் இந்த டேர்ம் உங்களுக்கு 1/10 ப்ளஸ் 100 மீனிங் என்ன 10² ப்ளஸ் 1000 10³ ஸோ அப்படி இது வந்து ஒரு n டேர்ம்ஸ் வரைக்கும் போகும். ஸோ 10⁴ 10⁵ சொல்லிட்டு தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ இதை பார்த்தா எப்படி இருக்குது ஒரு ஜிபி மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இது நீங்கள் ஜிபி ஃபார்முலா போட்டுக்கலாம். இப்போ எஸ்என் இஸ் ஈக்குவல் டு ஜிபி ஃபார்முலா என்ன a × r⁻n - 1/r - 1. ஸோ இந்த ஃபார்முலாவில் இதை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஏ ஜிபி. இது உங்களுக்கு ஜிபி ஃபார்ம் பண்ணுது இந்த டேர்ம். இந்த டேர்ம் n அதை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். 1 + 1 +னா ஜஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸ் தான். ஸோ எஸ்என் இஸ் ஈக்குவல் டு n a வந்து உங்களுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு டேர்ம்
ஸோ இதில் விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கங்க. இந்த ஆர் சிக்வல் டு என்ன நம்ம ஏஆர் பார்க்க முன்னாடி ஃபார்முலா எழுதிச்சிருக்கு. ஸோ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஃபார்முலா எழுத முன்னாடி நான் ஏஆர் எழுதிக்கிறேன். ஏ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1/10 வரும். ஸோ நீங்கள் இங்கே பார்க்காதீங்க, இங்கே இதில் தான் பார்க்கணும். ஸோ ஆர் வந்து உங்களுக்கு என்னென்னா 1/10 வருது. ஏன்னா உங்களுக்கு அது வந்து 1/10. ஸோ டிவைட் பண்ணி பாருங்கள். 1/10 ஸ்கொயர் பை 1/10னா உங்களுக்கு 1/10 தான் வரும். அப்படி பார்க்கும்போது ஆர் 1/10 வருது. இது வந்து லெஸ் தேன் 1 ஒன்னோட லெஸ் தேன். ஸோ அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? SN = A 1 - RN அந்த ஃபார்முலா தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க. SN = A வந்து உங்களுக்கு என்னென்னா 1/10 1 - 1/10 the whole power n. ஸோ இதில் நம்மளுக்கு என்னெல்லாம் தெரியாது, அது என்ன நம்ம போட முடியாது. 1 - 1/10. நெக்ஸ்ட்டு இதை நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸோ SN = 1/10 இன்ட்டு, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 9 இருக்கும். ஸோ இது அதனுடைய டேர்ம் தான் ஆக்சுவலாக. இப்போ நான் இது என்ன பண்ண போகிறேன்னா அதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். நம்ம ஃபஸ்ட் ஒரு சீக்வன்ஸ் எடுத்து வச்சுருந்தோம்ல, இந்த சீக்வன்ஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ ஆக்சுவல் S of n என்னென்னா S of n அப்படின்னு சொன்னாச்சுன்னா என்ன வரும்னா அங்கே 4/9 n மைனஸ் எல்லாமே எப்படி தான் 4/9 n மைனஸ் ஓல். இப்போ இந்த அவ்வளோத்துக்கு வந்தால் நான் என்ன மாற்ற போகிறேன்? சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அதை ஜிபி நம்மளுக்கு இந்த டேர்ம் இருந்ததை நான் என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே மாற்றி எழுத போகிறேன் இதை வச்சு. ஸோ அதை வச்சு எழுதும்போது 1/10 இன்ட்டு 1 - 1/10 the whole power n பை என்ன வரும்? இந்த 1 - 1/10 வந்து ஆக்சுவலாக 10 - 1/10 வரும். தட் இஸ் 9/10. ஸோ அதை 9/10 மாற்றி போட்டுருக்கிறேன். திஸ் வில் பி தர். இதுதான். ஸோ அந்த இடத்துக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணாச்சுன்னா இந்த மாதிரி போட்டுட்டீங்க. இப்போ நான் என்ன பண்ண மாதிரி பாருங்கள். இந்த 9/10 மேலே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ண முடியல. ஸோ 4/n இன்ட்டு n மைனஸ் 1/10 நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்ட்டு அந்த 10 மைனஸ் ரெசிபிள் வந்து இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஸோ 1 - 1/10 the whole power n பை ஒன்றுமே இருக்காது, கீழே 1/10 மேலே வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த 10 10 ஆன்சர் 1/9 ஆகும். ஸோ SN = 4/9 இன்ட்டு n - 1/9 இன்ட்டு 1 - 1/10 the whole power n. இப்போ பாருங்கள், நான் அந்த 4/9 உள்ளே கொண்டு போகிறேன். ஸோ அப்படி உள்ளே கொண்டு போகிறேன்னா 4/9 4n/9 மாறிடும். 4/9 n மைனஸ் இது மட்டும் இல்லைங்கன்னா 9 9 சார் 81 4/81 வந்துடும். 4/81 இன்ட்டு 1 - 1/10 the whole power n. ஸோ அவ்வளோதான். இதுதான் அந்த டேர்மோடைய சீரீஸோடைய ஆன்சர். அந்த டேர்மோடைய டோட்டல் சீரீஸ் வந்து இதுதான் ஆன்சர். ஸோ இப்போ இதே போல் செகண்ட் சம் இருக்குது. செகண்ட் சம்மை பார்க்கலாம். ஸோ செகண்ட் சம் என்னென்னா 3 + 33 அந்த மாதிரி வந்துருக்காங்க. ஸோ அது இதே மாடல் தான். 3 + 33 ப்ளஸ் அப் டு 3 10 டேர்ம்ஸ். ஸோ இங்கே வந்து 333 இருக்குது. 333 ப்ளஸ் அப் டு n டேர்ம்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது அதே ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு சம் என்ன பண்ணோமோ அதே ப்ரொசீஜர் தான் இதிலே பண்ண போகிறோம். பாருங்கள், கொடுத்துருக்க சீரீஸில் இந்த 3 காமன் எடுத்துகிறேன். ஸோ 3 காமன் எடுத்துகிறேன். இது நீங்கள் SN வச்சுக்கோங்க. SN வச்சுக்கிட்டு 3 காமன் எடுத்துக்கிட்டேன். ஸோ 1 + 11 + 111 ப்ளஸ் அப் டு ப்ளஸ் n டேர்ம்ஸ். ஐ ஆம் கோயிங் டு டூ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 9. மல்டிப்ளை அண்டு டிவைட் பை 9. ஸோ இந்த 9 தான் நம்ம டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் நம்ம 19 கொண்டு வர முடியும். SN = ஏன்னா இது கூட ஜிபி கிடையாது, சும்மா டேர்ம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதே இந்த ஜிபியாக மாற்றி தான் பண்ணணும். ஸோ 3 வந்து உங்களுக்கு 3/9 மாறிடும். 1 ப்ளஸ் உள்ளே வந்து 1 ப்ளஸ் எல்லாமே 9 ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ 9 + 99 + 999 ப்ளஸ் அப் டுன்னு சொல்லிட்டு வரும் n டேர்ம்ஸ். ஸோ n டேர்ம்ஸ்ன்னு கொடுக்கல அவங்க, இது n டேர்ம்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம n டேர்ம்ஸே நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்க 1/3 ஆயிரும். ஸோ 1/3 இந்த 9 என்பது 10 - 1 நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம்ல. அதே போல் 100 - 1 1000 - 1. ஸோ இதில் எந்த சேஞ்சஸும் இல்லைல்ல, ஏன்னா அதே தான் நம்மளுக்கு கொண்டு வரணும். இப்போ இதை நம்ம பிரித்து போடலாம். ஸோ பிரித்து போட்டால் நம்ம நான் ஃபஸ்ட்டு சம்மில் பிரித்த போல் இதையும் பிரிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு 10 அந்த சம்ஸ் எல்லாம் வரும். ஸோ 10 + 100 + 1000 ப்ளஸ் அப் டு n டேர்ம்ஸ். ஸோ இங்கே ப்ளஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது இல்லைனா. ஸோ ப்ளஸ் போடக்கூடாது, நம்ம மைனஸ் தான் போடணும். ஏன்னா -1 எடுத்துகிட்டு இருக்குது. ஸோ அதை நம்ம ப்ளஸ்ஸாக மாற்றணும்னா வெளியே மைனஸ் காமனாக எடுத்துகிட்டு போடுங்க. ப்ளஸ் 1 to n டேர்ம்ஸ். 1 ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு n டேர்ம்ஸாக போகும். ஸோ SN = 1/3. இது 10 ப்ளஸ் இது இங்கே 10 ஸ்கொயர் போடலாமா, ஏன்னா 100 தானே. ஸோ அது போல் 10³ சப் டு n டேர்ம்ஸ் ப்ளஸ் அப் டு இதுக்கு மீனிங் என்னது சொல்லியிருப்பேன் அடுத்த ஃபஸ்ட்டு சம்லேயே, அது n.
ஏன்னா இந்த மாதிரி 1+1+ என்பது கவுண்டிங் நம்பர். ஸோ அதை நம்ம எண்ணுன்னு வச்சுக்கிட்டாலே போதும், எண்ணு தான் வரும். இப்போ அது n = 4னாச்சுன்னா அது 4 தான் வரும். ஸோ அதனால நம்ம என்னென்னு இதை போட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு ஜிபி மாதிரி தெரியுது. ஸோ இதனால் திஸ் இஸ் ஏ ஜிபி. ஸோ இது அந்த ஃபார்முலாவில் நம்ம போடலாம். a = 10, r = என்னென்னா 10^2/10. ஸோ 10 தான் வரும் இதில். இப்போ நீங்கள் Sn = a இன்ட்டு இந்த ஃபார்முலா 10 > 1. ஸோ r⁻n - 1/r-1. இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா a × 10 × 10^n - 1/10 - 1. That is going to be 10^10^n - 1/9 மாதிரி. ஸோ இதை அதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. Sn = 1/3 × 10 × 10^n - 1/9 மைனஸ் என்னன்னு சொல்லிட்டு வரும். ஸோ Sn = 1/3 உள்ளே கொண்டு போயிருங்க. 1/3 உள்ளே கொண்டு போயிட்டீங்கன்னா 10 × இங்கே வந்து 10^n - 1/9 × 1/3 அந்த மாதிரி வந்துடும். -1/3n. ஏன்னா மேலே 1 தான் இருக்குது, கீழே வந்து உங்களுக்கு 3 இருக்குது. ஸோ 3 இங்கே ஒரு n. ஸோ n/3. 1/3/n இல்லை, 3 9/3. இதுக்கு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 27 ஆயிரும். ஸோ Sn = 10 × 10^n - 1/27 மைனஸ் n/3. ஸோ இதுக்கு எப்படி எழுதிக்கலாம்னா 10/27 × 10^n - 1 மைனஸ் n/3 எழுதிக்கலாம். ஸோ இதுதான் உங்கள் ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த சம்முக்கும் நம்ம வந்து n டேர்ம்ஸோடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாப்ஸ் வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.